யா. ம். என்ன சார் இது? பூவை கட்டி கொடுக்க சொன்னா கட்டி போட்டு வச்சிருக்கீங்க. Okay, Anu. Give me some time. I will do this. சார், எனக்கு ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சு. வாங்க போலாம். Okay. இன்னைக்கு மட்டும் நீங்க வரலனா நான் நொந்து போயிருப்பேன் சார். ஏன்? ஏன்னா இவ்ளோ அழகா Dress போட்டுட்டு வந்தது எதுக்காக? நீங்க பார்க்கணும் தானே. நீங்களே வரலனா சரி, what next? நெக்ஸ்ட் என்ன? நான் எங்க வீட்டுக்கு போறேன். நீங்க உங்க வீட்டுக்கு போங்க. சரி, வா. நானே உன்னை டிராப் பண்ணிட்டு போறேன். இல்ல சார், நான் மார்க்கெட்டுக்கு போய் காய்கறி வாங்க வேண்டியிருக்கு. நீங்க போங்க, நான் போய்க்கிறேன். வாவ். நான் காயெல்லாம் வாங்கி எவ்வளவு வருஷமாச்சு? ப்ளீஸ் அனு, என்னை கூட்டிட்டு போ ப்ளீஸ். சார், காய் வாங்குறதுக்கு நீங்க எதுக்கு சார்? உன் கூட உனக்கு பாதுகாப்பா வரதுக்கு தான். பங்கஜ் சாருக்கு மட்டும் தெரிஞ்சது என்ன கொன்னே போட்டுருவாங்க. நீங்க முதல்ல கிளம்புங்க. இல்ல அனு, நான் உன் கூட இன்னைக்கு வரத்தான் போறேன். முடிவு பண்ணிட்டேன். ஏன் சார் இப்படி பாடா படுத்துறீங்க? கார்ல ஏறுறியா இல்ல உன்னை தூக்கிட்டு போட்டுமா? சார், ரொம்ப ஓவரா போறீங்க. லவ்னா சும்மாவா? ம்? வா. வா. அனு, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். டோன்ட் வரி, ஓகே? சார், என்ன பண்றீங்க? ஹெல்ப் பண்றேன். இது ஹெல்ப்பா? ஏன், என்னாச்சு? என்ன ஆச்சா? காயெல்லாம் இப்படியா வாங்குவாங்க? ம். சும்மா அப்படியே அள்ளி போடுறதுக்கு பேரு காய் வாங்குறது இல்ல சார். காய் வாங்குறதுனா அது வேற. ஒவ்வொரு காயையும் ஒவ்வொரு விதமா வாங்கணும். இப்போ வெண்டைக்காய மொன உடைச்சு எலசா பார்த்து வாங்கணும். ஓகே. இப்போ உருளைக்கிழங்க நல்லா அமுக்கி பார்த்து எது அமுங்கலையோ அத மட்டும் வாங்கணும். ஓ. எல்லா தக்காளியையும் இன்னைக்கே சமைக்கிறதா இருந்தா மட்டும் பழுத்ததா பார்த்து வாங்கணும். அதே 2 நாள் வச்சு சமைக்கிறதா இருந்தா பாதி பழுத்தது பாதி காயா பார்த்து வாங்கணும். இப்ப முருங்கைக்காய நல்லா முறுக்கி பார்த்து வாங்கணும். எது எலசோ அதான் வாங்கணும். ஒரு காய் வாங்குறதுல இவ்ளோ இருக்கா? ஒருத்தர ஆபீஸ்ல வேலைக்கு எடுக்கிறதுக்கு முன்னாடி இன்டர்வியூல எத்தனை क्वेश्चंस கேக்குறோம். வரவங்களை எல்லாம் அப்படியே அடுக்குறோம். இது வெஜிடபிள்ஸ்க்கான இன்டர்வியூ மாதிரி. இப்ப புரிஞ்சிருக்குமே சாருக்கு? எஸ், நீ காய் வாங்க. நீ வாங்குற அழக நான் பாத்துக்கிறேன். ₹200? என்னென்ன சொல்றீங்க? நல்லா பாருங்க. எல்லா காயும் என்ன விலை விக்குது தெரியுமா? 200 ரூபாய் கொடுமா. அதெல்லாம் இல்ல. இந்த காயெல்லாம் ஃப்ரெஷ்ஷாவே இல்ல. இதுக்கெல்லாம் ₹200 ரொம்ப ஜாஸ்தி. ₹150 எடுத்துக்கோங்க. அம்மா 10 ரூபாய் குறைச்சா பரவாயில்ல, ஒரேடியா 50 ரூபாய் குறைச்சா எப்படிமா? எங்க அம்மா வந்திருந்தா ₹100 ஜாஸ்தின்னு சொல்லிருப்பாங்க. உங்ககிட்ட தானே நாங்க எப்பவும் வாங்குறோம். ரொம்ப கராரா பேசினா எப்படி? சரிம்மா, நீ 150 ரூபாயே கொடுமா. ம். இந்தாங்கம்மா.
தேங்க்ஸ்க்கா. யூ ஆர் ரியலி கிரேட் அனு. ம். சார் ஒரு பையன் என்கிட்ட கொடுங்க சார். நோ நோ, எல்லாத்தையும் நான் தான் தூக்கிட்டு வருவேன். வாட் அன் எக்ஸ்பீரியன்ஸ் அனு. எது காய் வாங்கினதா? எஸ், நான் இந்த மாதிரிலாம் காய் விலை கேட்டு வாங்கினதே கிடையாது. 2 ரூபாய் குறைங்க 10 ரூபாய் குறைங்கன்னு பேரம் பேசினதே கிடையாது. அவங்க குறைக்கிறாங்களோ இல்லையோ சார், அப்படி பேசி வாங்கினாதான் நமக்கு நிம்மதியா இருக்கும். இல்லனா ஏமாந்துட்டுமோன்னு நைட்டுல தூக்கமே வராது. நானாவது பரவாயில்ல, எங்க அம்மாவா இருந்தா 2 ரூபாய் குறைக்கிற வரைக்கும் விடவே மாட்டாங்க. கடைசியில கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா எல்லாத்தையுமே ஃப்ரீயா கேட்பாங்க. புதினாவுமா? பின்ன அது தனியா வாங்கணும்னா 5 ரூபாய் செலவாகும். கரெக்ட் தான். இப்பதான் புரியுது 2 ரூபாய்க்கு ஒரு தனி பவர் இருக்கு ப்ரோன்னு நீ எப்படி சொன்னேன்னு. ஃபேமிலி மொத்தமும் நம்பியாரா இருப்பீங்க போலயே. சார் அப்படியே வீடு வரைக்கும் நடந்தே போலாமானு? ஏன் ஊர்ல எல்லாரும் என்ன பார்த்து எங்க அப்பா அம்மா கிட்ட போய் சொல்லவா? ஆல்ரெடி கொஞ்ச நாளாவே எங்க அம்மாக்கு என் மேல ஏதோ சந்தேகம் இருக்கு சார். என்கிட்ட சரியாவே பேச மாட்டேங்கிறாங்க. எப்பவும் கோபமாவே இருக்காங்க. என்ன சந்தேகம்? நம்ம 2 பேரும் லவ் பண்றோம்னா? தெரியல சார், ஆனா உங்களை பத்தி பேச்சு வரும்போது நார்மலா தான் பேசுறாங்க. என்னன்னு எங்க அம்மா கிட்ட சீக்கிரமாவே கேட்கணும். இதத்தான் இவ்வளவு நாளா நான் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஐயோ சாமி, திரும்பவும் ஆரம்பிச்சிடாதீங்க. நான் ஒரு ஆட்டோ புடிச்சு வீட்டுக்கு போயிடுறேன். நீங்க கிளம்புங்க. என்னானு? ப்ளீஸ் சார், சொன்ன கேளுங்க. ஆட்டோ. கோடம்பாக்கம் போகணும். போலாமா? ஆஹா, இன்னைக்குன்னு பார்த்து காய் வாங்க வந்தது ரொம்ப நல்லதா போச்சு. இல்லனா ஹீரோ ஹீரோயின் 2 பேரையும் இங்க பார்க்க முடியாம போயிருக்கும். என்ன ஜோடி, என்ன ஜோடி. இந்த விஷயத்தை வச்சு ஒரு பெரிய கலாட்டாவை ஆரம்பிச்சிட வேண்டியதுதான். கொடுங்க சார். நீ உட்காரு. இந்தா. ஓகே சார். ஓகே, பாய். பாய். என்ன இவனுக்கு இங்க இருந்த வெள்ளதாடியெல்லாம் கருப்பாயிடுச்சு. டை அடிச்சிட்டானோ? என்னத்தையோ அடிச்சு தொலையிட்டும். நமக்கு இந்த மாதிரி ரம்யமான காட்சிகள் தான் வேணும். இதே அப்பப்ப கிடைச்ச போதும். சொல்லு ரகுபதி. நீங்க பிஸியா இருப்பீங்கன்னு தெரியும். என் கூட பேச உங்களுக்கு நேரம் இருக்காதுன்னு தெரியும். தெரியுதுல்ல, அப்ப வச்சுட்டுமா? ஐயோ, வச்சிடாதீங்க வச்சிடாதீங்க. இருங்க இருங்க. இந்த பாரு, ஏதாவது பேசணும்னா சட்டு புட்டுன்னு பேசி போன வை. போற வரவங்க கிட்ட வம்பு இழுக்கணும். அந்த மாதிரி வெட்டியாவா இருக்கிறேன்? போன்ல சொன்ன எப்படி சுப்பு? சில விஷயங்களை நேர்ல தான் சொல்ல முடியும். ஆமா, இப்போ நீங்க கடையில தானே இருக்கீங்க. நான் உங்களை பாக்க இப்ப கடைக்கு தான் வந்துட்டு இருக்கேன். நீ அதெல்லாம் கடைக்கு ஒண்ணு நேர்ல வர வேணாம், ஒரு ஆணையும் புடுங்க வேணாம். சொல்ல வந்த உடனே போன்லயே சொல்லு. இல்ல 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 இல்ல. தோ நான் பக்கத்துல வந்துட்டேன். இன்னும் 2 நிமிஷத்துல உங்க முன்னாடி நிப்பேன். அதுக்குள்ள நீங்க எங்கேயும் போயிடாதீங்க. அங்கேயே இருங்க, நான் வந்துடுறேன். ஹலோ, இவன் எதுக்கு வரேங்கிறான்? என்ன சுப்பு, யார் வராங்க? அதான் என் காலனில வெட்டியா திரிவானே ஒருத்தன். யாரு, ரகுபதியா? வெட்டியா திரிவான்னு சொன்ன உடனே கரெக்டா ரகுபதின்னு சொல்லிட்டீங்களா முதலாளி? நானும் அவரை பார்த்து ரொம்ப நாளாச்சு. வரட்டும் வரட்டும், பேசுவோம். உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்க அவங்க கூட பேசுங்க. நான்லாம் அவங்க கூட பேச தயாரா இல்ல. ரொம்ப மோசமானவன் அவன். என்னத்துக்கு வரான்னு தெரியலையா அவன்? அண்ணே, ஏதாவது வம்பு இழுப்பானே, பார்த்து பேசுங்கண்ணே. ஒழுங்கா பேசுனா அவனுக்கு மறுவாத, இல்ல அவனை செருப்படி தான். சரி சரி சுப்பு, நீங்க வேலையை பாருங்க.
என்னயா சௌக்கியமா? நான் நல்லா தான் இருக்கேன் ரகுபதி. நீங்க எப்படி இருக்கீங்க? என்ன என்னெல்லாம் ஞாபகம் வச்சிருக்கீங்களா இல்ல மறந்துட்டீங்களா? யோ, உன்னை மறக்க முடியுமாயா? சரி, நான் சுப்பு கிட்ட கொஞ்சம் பேச வேண்டியிருக்கு, பேசிட்டு வந்துடுறேன். என்ன விஷயம்? அத இங்க வச்சு பேசுவோமா இல்ல வெளியில போய் பேசுவோமா? இது நான் வேற செய்யற இடம். இங்க எங்களுக்குள்ள ஒளிவு மறைவெல்லாம் எதுவும் இல்ல. எது பேசுறதுனால இங்கே வச்சு பேசு. அண்ணே கொஞ்சம் வெளியே போய் பேசுங்கண்ணே. வெளியில போய் பேசுறதுக்கு வேணா அவ்வளவு பெரிய மனுஷனா இவன். அண்ணே சொல்றது கேளுங்கண்ணே, வெளியே போய் பேசுங்கண்ணே, அதான் அவருக்கு நல்லது. ஓ, பேசிட்டு வந்துடுற முதலாளி. என்ன விஷயம்? என்ன சுப்பு சார், எப்படி இருக்கீங்க? இத கேட்கதான் இவ்வளவு தூரம் வந்தேன். அட என்ன சார், நீங்க நேர படக்குன்னு விஷயத்துக்கு வந்துட முடியுமா? அதான் நல்லா இருக்கீங்களான்னு கேட்டேன். ஆமா, இன்னைக்கு நைட்டு உங்க வீட்டுல என்ன சார் சமையல்? இது பார், இவ்வளவுதான் மரியாதை உனக்கு சொல்லிட்டேன். அட சும்மா கோவப்படாதீங்க சுப்பு சார். உங்க பொண்ணு 2 பை நிறைய காய் வாங்கிட்டு வந்துட்டு இருந்தா, அதான் கேட்டேன். என் பொண்ணு மார்க்கெட்டுக்கு போய் காய் வாங்கிட்டு வரது என்ன அதிசயம்? இதை போய் பெருசா பேச வந்துட்டேன். என்ன ஊர்ல உலகத்துல யாருமே காய்கறி வாங்க மார்க்கெட்டுக்கு போக மாட்டாங்களா? இல்ல என் பொண்ணு காய்கறி வாங்க மார்க்கெட்டுக்கு போக கூடாதுன்னு ஏதாவது சட்டம் இருக்கா? லூஸ் மாதிரி வளர்ற. நான் செய்ய வேண்டிய வேலையெல்லாம் என் பொண்ணு செய்யறாயா? அது எனக்கு பெருமையான விஷயம் தான், தெரிஞ்சுக்க முட்டா பையல. ஐயோ, என்ன பெருமை, என்ன பெருமை. இதுல என்ன விசேஷம்னா, உங்க பொண்ணு தனியா வரல, கூட ஒரு ஆளும் இருந்தா. என்ன சார் அப்படி தகச்சு போயிட்டீங்க? அது வேற யாரும் இல்ல, சூரிய பிரகாஷ். அந்த சூரிய பிரகாஷ் கூட உங்க பொண்ணு காய் வாங்க போக வேண்டிய ஏதாவது அவசியம் உண்டா? இப்ப என்ன சத்தத்தையே காணோம்? என்ன வக்கிரமமான புத்தியா உனக்கு? அவங்க 2 பேரும் ஒரே ஆபீஸ்ல இருக்காங்க. அவரு அவளுடைய முதலாளி. 2 பேரும் தற்செயலா மார்க்கெட்டுக்கு வந்திருக்கலாம். எதேச்சியா ஒருத்தர் பாத்துருக்கலாம். இத போய் அசிங்கமா நினைக்கிற நீ? இவ்வளவு அசிங்கம் பிடிச்சவனா இருக்கே நீ. இதுல என்ன தப்பு இருக்குது? என்ன சொன்னாலும் இந்த ஆளுக்கு சந்தேகமே வர மாட்டேங்குது. பெருமையா பெருமை. எருமை எருமை. முதலாளி, இவன் இருக்கிற இடத்துல என்னால இருக்க முடியாது. தேவையில்லாம டென்ஷன் தான் ஆகும். அதனால நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்துடுறேன். டீ சாப்பிட்டு வந்துடுறேன். அப்புறம் நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணுமே. சங்கர், போய் 2 டீ வாங்கிட்டு வா. சரிங்க முதலாளி. என்ன ரகுபதி, கண்டுக்கவே மாட்டேங்கிறீங்க? நான் என்னய்யா உன்னை கண்டுக்கிறது? என்ன கண்டுக்கவே ஆள் இல்லைன்னு நான் புலம்பிட்டு இருக்கேன். இதுல நீ வேற. ஆமாயா, இந்த சூர்யா பங்கஜ் எல்லாம் இப்பவும் உன்னை மிரட்டிட்டு இருக்காங்களா? இப்பெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை ரகுபதி. தேவநந்திரி ஃபேப்ரிக்ஸ்ல இருந்து வர மெட்டீரியல்லாம் கரெக்டா வந்துருது. செம்ம லாபம். அதனாலதான் சுப்பு சார் கிட்ட எந்த பேச்சும் வச்சுக்கிறது இல்லை. வந்தியா வா, வரலையா உன் இஷ்டம் நான் இருந்துடுறது. நான் எதையாவது சொல்லி அது பெரிய பிரச்சனையாய் அது அணுவுக்கு தெரிஞ்சு அத அவ சூர்யா சார் கிட்ட போய் சொல்லிட்டா, நான் கடையை இழுத்து மூட வேண்டியதுதான். ஆமா, நீ என்ன சொன்ன? சுப்பு சாரா? யோ, அந்த ஆளு உங்ககிட்ட வேலை பாக்குற ஆளியா? யோ, நீ வேற. மாசம் மாசம் அவரால் 1 லட்சம் ரூபாய் லாபம் வருதுன்னா அவரை சார்னு கூப்பிடுறதுல தப்பு இல்லைல்ல. அதோட என்னைக்கா இருந்தாலும் இது அவரோட கடை தானே. யோ, விட்டா நீயே கடையை அந்த ஆள் பேர்ல எழுதி கொடுத்துருப்ப போல இருக்க. அவர் அடகு பணத்தை கட்டாத வரைக்கும் எனக்கு லாபம். அவர் பணத்தை புரட்டி கடையை மீட்டுட்டார்னா எனக்கு கஷ்டம். இதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு தான் நான் பேசாம இருக்கிறேன். சரியா, நமக்குன்னு ஒரு காலம் வரும். அது வரைக்கும் இப்ப இருக்கிற மாதிரியே நீ பேசாம இரு. நீங்க பேசுறத பார்த்தா திட்டமெல்லாம் பெருசா இருக்கும் போல இருக்கு. இப்ப வரைக்கும் எனக்கு உதவுற ஒரே ஆள் நீ மட்டும் தாயா.
நீ எனக்கு செஞ்ச உதவி எதையும் நான் மறக்கவும் மாட்டேன். அட திட்டத்தை சொல்லுங்க ரகுபதி. லைட்டா ஒரு கோடு போட்டா போதும், நான் புரிஞ்சுப்பேன். எனக்கு இந்த கடை மட்டும் விட்டு போயிடக்கூடாது. என்னோட போன் மட்டும் என் கைக்கு வரட்டும். ஏன் உங்க போனுக்கு என்னாச்சு? பொன்முட்டை போடுற வாத்தியாது. என் அறிவு கட்ட பையன் சம்பத்திற்கான அந்த போனை தண்ணியில போட்டாயா, மொத்த ஆதாரமும் அழிஞ்சு போச்சு. அந்த ஆதாரம் மட்டும் என் கைக்கு திரும்ப வரட்டும். அதுக்கப்புறம் பாரு, நாம 2 பேரும் திரும்பவும் பேசுவோம். எதை பண்ணாலும் எனக்கு லாபம் கூட வர மாதிரி பண்ணுங்க. வர லாபத்தை கெடுக்கிற மாதிரி எந்த வேலையும் பாத்துறாதீங்க. யோ, அதையெல்லாம் நான் மனசுல வச்சுக்கிட்டு தாயா பண்ணுவேன். எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். சரி, வரட்டுமா? சரி. எவ்வளவு அடிப்பட்டாலும் இந்த ஆளுக்கு புத்தி வரலையே. சரி, நமக்கு என்ன நஷ்டம்? இவன் கூடவே இருப்போம். இவனால நமக்கு லாபம் வந்தா லாபம், நஷ்டம் வந்தா இவனை கழட்டி விட்டுட்டு நாம பாட்டுன்னு ஒதுங்கிட வேண்டியதுதான். என்ன அனு, காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்க? பூர்ணி, அந்த ரகுபதி திரும்ப உன்கிட்ட ஏதாவது பிரச்சனை பண்ணானா? அவன் ஏன் பண்ண போறான்? என்ன பார்த்தாலே அவன் பம்மறான்க்கா. இல்ல, 2-3 நாளாவே அவன் தெனாவட்டா தெரியறான், அதான் கேட்டேன். யாரு தெனாவட்டா தெரியறது? அந்த ரகுபதி அத்தான். என்ன ரகுபதி? என்ன ரகுபதின்ற? எங்க போனாலும் அவனை பத்தின பேச்சுதானா? என்னாச்சா? என்ன சுப்பு, நாங்க ஏதோ சாதாரணமா தான் பேசிட்டு இருந்தோம். நீ எதுக்கு இப்ப அவ மேல கோவப்படுற? நான் எங்க அவன் மேல கோவப்பட்டேன்? என் கோவம் எல்லாம் ரகுபதி மேலதான். இங்க பாருங்க, இந்த வீட்டுல யாரும் ரகுபதி பத்தி இனிமே பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். சுப்பு, பசிக்குதா? அதான் இப்படி கத்துறியா? இப்பதான் அனு காய் வாங்கிட்டு வந்தா, 5 நிமிஷத்துல சமைச்சு முடிச்சிடுறேன். நீ இவ்வளவு சீக்கிரத்துல வருவேன்னு எனக்கு தெரியாது. கோவப்படாத சுப்பு. ரகுபதியை பத்தி பேசினதால ஏன் சாப்பிடாம தூங்கணும்? சரி, கொஞ்ச நேரம் விட. சமையல் பண்ணிட்டு எழுப்புவோம், அதுக்கப்புறமா சாப்பிடுவாரு. நீ ஒன்னும் கவலைப்படாத.
பாடுபடுத்துது